என்னுடன் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என் ஒரு குரல் உங்கள் உரிமை குரல் அப்படின்ற தலைப்பில் 2வது நாள் வீடியோ இது. ஃபஸ்ட் நாள் வீடியோ ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் நீங்கள் புது கார்டு எப்படி பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, எந்த அலுவலகத்தை அணுகி நீங்கள் பண்ணணுன்றத அந்த அதை பாருங்கள். சப்போஸ் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இது 2வது நாள் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் புது நலவாரி அடையாள அட்டை போடும்போது நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, அதில் நீங்கள் என்னென்ன கிளியர் பண்ணிட்டுனா உங்களுக்கு நலவாரி அடையாள அட்டை போட முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நீங்கள் மெயின் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள். இதில் மெயின் நம்ம ரொம்ப முக்கியமாக சந்திக்கிறது என்னென்னா, ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் சேர்த்திருக்க மாட்டோம், ஸ்மார்ட் கார்டு. அதே மாதிரி ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் இருக்காது. நம்ம ஆல்ரெடி இருக்குதுன்ற மாதிரி நினச்சிட்ருப்போம், ஆனால் அதில் இருக்காது. போய் பார்த்தா அங்கே இருக்காது. அதுதான் மெயின் பிரச்சனையாக இருக்கும். எங்கிட்ட வரவங்களோ அந்த பிரச்சனையாக தான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் இல்லைன்னா நம்ம நெட்டு சென்டரில் சேர்க்க முடியாது. இ-சேவை மையத்துக்கு போகாதீங்க. ஸ்மார்ட் கார்டில் மொபைல் நம்பர் இல்லைன்னா டிஎஸ்ஓ அலுவலகம்னு இருக்கும், அதாவது வட்ட வழங்கல் அலுவலகம்னு. அது நம்ம தாலுக்கா ஆஃபீஸுக்கிட்ட பெரும்பாலும் இங்கே தாலுக்கா ஆஃபீஸில் இருக்குது. அங்கேவும் அது மாதிரி தாலுக்கா ஆஃபீஸை சுற்றி அங்கே தான் இருக்கும், தாலுக்கா ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அந்த வட்ட வழங்கல் அலுவலகத்துக்குள்ளே போனீங்கன்னா டிஎஸ்ஓ ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பர் சேர்த்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே ஒரு மனு எழுதி தர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் எழுதி கொடுத்தீங்கன்னா 1 நாள் 2 நாளில் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பரு ரேஷன் கார்டில் சேர்ந்துடும். சேர்ந்த பிறகு நீங்கள் எடுத்துன்னு போய் பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு போங்க ஒன்ஸு. இது எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் ரேஷனில் போய் பொருள் வாங்குவீங்க இல்லையா, அந்த பொருள் வாங்கும் போது உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும். நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கினீங்க, பருப்பு எவ்வளோ வாங்கினீங்க, எண்ணெய் எவ்வளோ, அரிசி எவ்வளோ வாங்கினீங்க, ஒரு மெசேஜ் வரும். அந்த மாதிரி மெசேஜ் வந்தால் நீங்கள் ஃபோன் நம்பர் ரேஷன் கார்டில் சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நம்பரை தான் நீங்கள் எடுத்துன்னு போய் அங்கே கொடுக்கணும். அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி அனுப்பி வாங்கி அவங்க பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கரெக்டாக சேர்த்துருங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டில் பேர் நீக்கணும், சேர்க்கணும் அப்படின்னா அது இ-சேவை மையத்திலே பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸ் போகணுன்னு அவசியம் இல்லை. டிஎஸ்ஓ ஆஃபீஸு முக்கியமாக ஃபோன் நம்பர் சேர்க்க கட்டாயம் அங்கே போய் தான் ஆகணும். அங்கே தான் நீங்கள் வாங்கி ஆகணும். வட்ட வழங்கல் அலுவலகம்னு இருக்கும், அங்கே போயிட்டு தான் நீங்கள் வாங்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆவணங்கள், உங்கள் ஆதார், பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, உங்கள் ஃபோட்டோ இதை எடுத்துகிட்டு அந்த அலுவலகம் போனீங்கன்னா அது ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் புது கார்டு ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் இந்த கார்டை போட்டாச்சு, நான் கார்டு வாங்கின பிறகு நான் இந்த கல்வி உதவித்தொகையெல்லாம் எப்படி வாங்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் இதை எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்து தொடர்ந்து வர்றப்போ நீங்கள் அடுத்து என்னென்ன வாங்கணும், இப்போ நீங்கள் எல்லா கிளைண்ட் உதவித்தொகை, இந்த வீட்டுது, உங்களது இன்சூரன்ஸு, இதெல்லாம் என்னென்ன வாங்கணுன்றதை நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லின்னு வரேன். நீங்கள் தொடர்ந்து என்னோட பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம என்ன ஒரு சந்தோஷத்தை பெற்றோமோ அதை மற்றவங்களும் பெறட்டும் இல்லையா. நிறைய பேர் இது தெரியாமல் இருக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.